ராஜாங்கத்தோட உயிரை காப்பதற்கு மருந்து கொண்டு வந்து தமிழ்ச்செல்விதாங்கிறத சீக்கிரமா சேதுவோட குடும்பம் தெரிஞ்சுக்க போகுது. அது எப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ ஃபுல்லா பாருங்க. சேது குடும்பம் மெடிக்கல் கேம்புக்கு போன இடத்துல இருக்கிற ஊர்ல திருவிழா ஏற்பாடு பண்றாங்க. அப்ப அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே கண்டிப்பா நம்ம அமைச்சர் ராஜாங்க ஐயாவோட குடும்பத்தை சிறப்பு விருந்தினரா அந்த திருவிழாக்கு வரவேற்குன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. அதுக்கு அங்கிருந்து ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர், இந்த சின்ன ஊர்ல நடக்கிற திருவிழாக்கு அமைச்சர் எப்படி வருவாரு, அவர் எப்படி நீங்க கூப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. அமைச்சர் ஐயா கண்டிப்பா வருவார் ஐயா, அவரால் தான் இன்னைக்கு நம்ம ஊரே சந்தோஷமா இருக்கு. நம்ம ஊர்ல இந்த ராட்சச வந்து அனைத்தையுமே வந்து அமைச்சர் ஐயாவோட பசங்க தான் கொன்னாங்க. அவங்களாலதான் இன்னைக்கு நம்ம ஊர்ல குழந்தை குட்டிகள் எல்லாமே உயிரோடு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் சொல்றாங்க. ஏன்னா ராட்சசன் வந்து கொண்டுட்டாங்களா, என்ன சொல்றீங்க? இத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கிற எங்களாலேயே அந்த காட்டுக்குள்ள தனியா போக முடியாது. அந்த காட்டுக்குள்ள போய் எப்படி யார் அந்த வண்டை கொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஆபீசர் எல்லாம் கேக்குறாங்க. உண்மைதாங்க ஐயா, போன மாசம் அவங்க மெடிக்கல் கேம்புக்கு வந்திருந்தாங்க. அப்ப அமைச்சர் குடும்பத்தையே வந்து வண்டு கடிச்சிருச்சு. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ அமைச்சர் உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக அமைச்சரோட பசங்க 2 பேரும் தான் காட்டுக்கு போயிட்டு அந்த வண்டுல இருந்து மருந்து எடுத்து வந்து வண்டெல்லாம் கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் சொல்றாங்க. இதை கேட்ட ஆபீசர், என்ன சொல்றீங்க, நம்ப முடியலையே, அந்த காட்டுல எப்படி தனியா போனாங்க? சரி, ஓகே, நீங்க இவ்வளவு தானே சொல்றீங்க, கண்டிப்பா இன்னைக்கு நைட் நாங்க போய் செக் பண்ணி பாக்குறோம். பகல்ல போனா அந்த வண்டுக்கு எங்களுக்கு தெரிஞ்சிரும், இருட்டு நேரத்துல போனா வண்டுக்கு தெரியாது. நாங்க போய் பார்த்துட்டு உங்களுக்கு என்னன்னு சொல்றோம். இன்னைக்கு நைட்டு 2 ஆபீசர் காட்டுக்குள்ள போனாங்க. அவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிறாங்க. என்ன சார், ஃபர்ஸ்ட் எல்லாம் காட்டுக்குள்ள போனா வெறே மகர்ந்த மகரந்த வாசமா அடிக்கும், இப்பெல்லாம் ஒரு வாசம் கூட இல்லையே அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரி வாசம் எதுவும் இல்ல. அப்போ ஊர் மக்கள் சொன்ன மாதிரியே அந்த 2 பசங்களும் வண்டெல்லாம் கொண்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிறாங்க. வண்டெல்லாம் செத்துப்போ நல்லதான் சார் இருக்கும், இருங்க, இருந்தாலும் கொஞ்ச நேரம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், பார்த்துட்டு எந்த வண்டு எது இல்லைன்னா மக்கள்கிட்ட போய் சொல்லலாம், மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சொல்றேன்னு சொல்லிட்டு ஆபீசர் பேசிக்கிறாங்க. 2 ஆபீசரும் நைட்டு ஃபுல்லா காடு ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு ஒரு வண்டுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படியே விடிஞ்சிருது. காலையில 2 பேரும் பேசிட்டே வராங்க. எப்படிங்க சார், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ஒரு வண்டு கூட காட்டுல இல்லையே, அவங்க எப்படி 2 பேரும் இந்த வண்டை கொண்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வராங்க. அப்பதான் எதார்த்தமா மரத்து மேல அந்த சிசிடிவி கேமரா பாக்குறாங்க. சார், சூப்பர் ஐடியா வந்துருச்சு, அங்க பாருங்க கேமரா இருக்கு, நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பா அதுல பதிவாயிருக்கும் எப்படி அவங்க வண்டை கொண்டாங்கன்னு சொல்லிட்டு கேமரா செக் பண்ணி பாக்குறாங்க. கேமரா செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, தமிழ்ச்செல்வி அடிச்சு போட்டுட்டு போஸ் இந்த மருந்து எடுத்தது ஆபீசர் தெரிஞ்சுக்கிறாங்க. என்ன சார் இது, ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டு நடக்க முடியாத பொண்ணு கையில குச்சை வச்சுக்கிட்டு மருந்து கண்டுபிடிச்சு எடுத்து வராங்க, பின்னாடி இருந்து ஒருத்தன் அந்த பொண்ணு அடிச்சு போட்டு மருந்து எடுத்துட்டு போறானே, இது கண்டிப்பா நம்ம சும்மா விடக்கூடாது. உடனே இந்த ஃபுட்டேஜ் நம்ம எடுத்து ஊர் மக்கள்கிட்ட இவங்க யாருன்னு சொல்லிட்டு கேட்கணும் சார்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஊர் மக்கள் கட்டினா இவங்கதான் அமைச்சரோட பையன், இது அவங்க மருமகன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் சொல்றாங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியுது, அவங்க மருமகள்ட்ட இருந்த மருந்தை இந்த பையன் தான் வந்து அடிச்சு பிடிங்கிருக்காங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் 2 பேரும், சார் நம்ம இதை சும்மா விடக்கூடாது, கண்டிப்பா நம்ம அதை அமைச்சர்கிட்ட காட்டணும், அந்த பொண்ணு இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துக்கா, அந்த பையன் எடுத்ததா எல்லாரும் சொல்லி ஊரை நம்ப வச்சுட்டு இருக்காங்க, நம்ம கண்டிப்பா அந்த அமைச்சர் வீட்டுக்கு போய் காட்டணும் சார்னு சொல்லிட்டு ஆபீசர் பேசிக்கிறாங்க. வாங்க சார், உடனே கிளம்பலான்னு அந்த ஃபுட்டேஜ் எடுத்துட்டு அமைச்சர் வீட்டுக்கு போறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நாளை ப்ரோமோல பார்க்கலாம்.